சார் லாஸ்ட் வீக் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கருத்து வலுப்பெற்றுச்சு. என்ன அப்படின்னா எஸ்ஏசி அவர்களை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இல்லை இவருக்கு ஒரு ஒரு கைடு மாதிரி அவர் அணுகலாம் அப்படின்ட்டு அந்த கருத்து அதுக்கப்புறம் பரவலாக பேசப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் இல்லை ஓவராலாக டிவி கேக்கு அவரால் ஒரு பெரிய வலு சேர்க்க முடியும்னா ஏன் சார் அவரை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை அவர் அந்த சூழல் வரவிடாமல் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்களா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். சுற்றி இருப்பவர்கள் வந்து எஸ்சி வருவதை விரும்பவில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் ஹேண்டில் பண்ணுற விதம்ங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ விஜய் மாதிரி கண்டும் காணாமலும் போகிறவர் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு குண்டூசி அசைஞ்சால் கூட அவருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் கொஞ்சம் ரஃப்பாக பேசுவார். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நீங்கள் அங்கே இருக்கணும். ஆனால் அதுவுமே தலைமை பண்பில் ஒன்றா வந்துடும்ல, ஆளுமை எல்லா கட்சியிலையுமே இருக்குங்க. அப்படி இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க. கண்டிப்பாக கட்சி தலைமைங்கிறது அப்படி இருந்தால் தான் வழி நடத்தவே முடியும். நீங்கள் அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அரவணைக்கிற இடத்துல அரவணைச்சணும். ஸோ அப்படி தான் வந்து எல்லா தலைவர்களுமே இருப்பாங்க. அவரும் அப்படி தான் இருக்கார். அவர் இப்போ விஜய்கிட்ட அவர் பேசும்பொழுதே விஜய் சொன்னது என்னென்னா, அப்பா நீங்கள் வந்தீங்கன்னா பயப்படுவாங்க எல்லாரும்.